அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. பைபிள் என்ற புதிய ஏற்பாட்டில் நபிகள் நாயகத்தை பற்றியும் மக்காவை பற்றியும் முன்னறிவிப்பு செய்திருப்பது உங்களுக்கு தெரியுமா? புதிய ஏற்பாடு கடைசி அத்தியாயமாகிய வெளிப்படுத்திய விசேஷம் அதிகாரம் 21-23 என்ன சொல்கிறது என்றால், நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்று அந்த வசனம் கூறுகிறது. சூரியனும் சந்திரனும் அதற்கு தேவையில்லை என்றால், அதாவது மக்காவிற்கு ஆண்டவனுடைய மகிமையே அதுக்கு வெளிச்சம் என்று கூறுகிறது. ஆண்டவன் மகிமை தான் அதுக்கு வெளிச்சம் என்றால், ஆண்டவன் ஒருவன், அவன்தான் இந்த அகில உலகத்தின் அதிபதி. அவனை மட்டுமே வணங்க வேண்டும். அவனை தவிர வேறு யாரும் வணங்கக்கூடாது. அவனுக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவன் ஆதி அந்தம் இல்லாதவன். அவர் அல்லாஹர். இதுதான் அவனுடைய இலக்கணம். இதுதான் அந்த மக்காவில் அன்று தொட்டு இன்று வரை நடந்து வரும் நடைமுறை. 1400 வருஷத்துக்கு முந்தி பல தெய்வ சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் புறத்தறியப்பட்டு ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற இந்த இஸ்லாமிய சட்டத்திட்டம் 1400 வருஷமாக ஒரே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த இறைவனை தவிர அங்கே யாருக்கும் இடமில்லை என்பது அங்கே பறைசாற்றப்படுகிறது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்றால், ஆட்டுக்குட்டியானவர் இங்கே முகமது நபி, இறைத்தூதர். அவர்கள்தான் அதற்கு விளக்கு. அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் அங்கே நடந்து வருகிறது. அவர்கள் காட்டிய வழிபடி தான் அனைத்தும் நடந்து வருகிறது. இதைத்தான் அனைத்து முஸ்லிம்கள் பின்பற்றுகிறார்கள். அங்கே அதை தவிர அங்கே வேறு யாருக்கும் எந்த இடமும் இல்லை என்பதை இந்த முன்னறிவிப்பு இதைத்தான் உறுதியாக கூறுகிறது. அதாவது அந்த நகரத்தில் ஆண்டவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்குமே முக்கியமான இடம். அவர்கள் இருவருமே அந்த மக்கா நகரத்தை பிரகாசிக்கிறார்கள் என்று அந்த வசனம் கூறுகிறது. அதன்படி பார்த்தால் இறைவனுடைய மகிமையும் நபிகள் நாயகத்தின் மகிமையும் தான் அங்கே. இதைத்தான் அந்த முன்னறிவிப்பு கூறுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை எவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.